சார்ட் இண்டிகேட்டர்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம RSI பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்னு இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு டைப் பண்ணிவிடுங்க எக்ஸ்பொனென்ஷியல் இஎம்ஐன்னு போடுங்க. இஎம்ஐன்னு வந்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியல் இதுதான் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இதில் 9 EMA தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பாருங்க கரெக்டாக இங்கே பாருங்கள் 9 EMAன்னு இருக்கா, இதுதான் அந்த இண்டிகேட்டர். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இது இண்டிகேட்டர் நீங்கள் ஆன் பண்ண உடனே இங்கே பாருங்கள் சார்ட்டில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த இண்டிகேட்டரோட லைன். இந்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, இஎம்ஏ 9 எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 9 அப்படின்னா லாஸ்ட் 9 கேண்டில்ஸோட ஆவரேஜ், அவ்வளோதான். அந்த ஆவரேஜை வச்சு மேலேயா கீழேயான்னு சொல்லுது. ரொம்ப சிம்பிள். இப்போ இதை போய்ட்டு செட்டிங்ஸ் போய்ட்டு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி லென்த் 9 தான் இருக்கும், சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 9 தான் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இந்த லைன் கலர் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த கலர் போய்ட்டு இங்கே போய்ட்டு ஒருவேளை எனக்கு வந்து ஒரு ப்ளூவில் தான் இருக்குது, எனக்கு ஒரு ரெட் கலர் வேணுங்களா, ரெட்டில் போய்ட்டு ஒப்பாசிட்டி, ஓகே இது வந்து அந்த லைனோட இது திக்னஸ் பாருங்களேன், சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது கம்மியாகிறது. ஸோ இதில் போய் நான் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வேணும்னா திக்னஸ் அதிகமாக எடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஓகே பார்த்தீங்களா, இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா திக்காக தெரியுதா ரெட் கலரில், இந்த லைன் பாருங்கள், இதுதான் அந்த 9 EMAயோட லைன். ஸோ இதை வச்சு மேக்ஸிமம் பேர் எப்படி ட்ரேட் எடுப்பாங்க அப்படின்னா, நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஆனால் இந்த லைன் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். இந்த லைனுக்கு மேலே ஒரு கேண்டில் பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு புல்லுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு மேலே பாருங்கள் ஒரு பிரேக் கொடுத்துருக்கா, அப்படியே மேலேயே தான் இருக்குது. இந்த லைனுக்கு கீழே பிரேக் ஆகி ஒரு க்ளோஸ் கொடுத்தோன்னா அடுத்த கேண்டில் பாருங்களேன் அப்படியே இந்த லைனுக்கு கீழேயே நிற்கிது பாருங்கள். இந்த லைனுக்கு கீழே நிற்கிறவரை பேரிஷ், இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்து லைனுக்கு மேலே இருக்கிற புல்லிஷ் அப்படின்னு நிறைய ஸ்கேல்பர்ஸ் வந்து இந்த 9 EMA வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இது கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா, கூட ஒரு மறுபடியும் அந்த இஎம்ஐ மறுபடியும் ஆட் பண்ணிப்பாங்க. இஎம்ஐ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் அந்த இஎம்ஐ ஆட் பண்ணால் 2 வாட்டி வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 9 வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. 9 சேஞ்ச் பண்ணிவிட்டு 9 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 21 கொடுத்துருவாங்க. 9 EMA அண்ட் 21 EMA வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 21 EMA வந்து ப்ளூ கலரில் இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை பச்சை கலரில் மாற்றிக்கலாம். செட்டிங்ஸ் போய்ட்டு ஸ்டைல் போயிட்டு இதை வந்து ஒரு பச்சை கலரில் மாற்றிட்டு இந்த லைனோட லென்த் வந்து இப்படி கொடுத்துருங்க, கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, ட்ரேட் பண்ணும்போது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன். இது ரெண்டை மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 21 என்ன சொல்லுது அப்படின்னா லாஸ்ட் 21 கேண்டில்ஸோட ஆவரேஜ், அதாவது நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்களோ அந்த இப்போ 3 மினிட்னா 3 மினிட்ஸில் எவ்வளோ 9 கேண்டில்ஸ், இல்லை 3 மினிட்ஸில் 21 கேண்டில்ஸ், அதே மாதிரி 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ்க்கு, 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ், அந்த மாதிரி எவ்வளோ மினிட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு அந்த ஆவரேஜ் வந்து இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லும். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த க்ரீனை கிராஸ் ஆகிடுச்சு, அதாவது இப்போ க்ரீன் வந்து 21 ஓகேவா, அதாவது 9 EMA வந்து 21 கிராஸ் ஆகி கேண்டிலும் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அது ஒரு புல்லில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயிக்காக ஸ்கேல்பர்னா 10 to 15 பாயிண்ட்ஸ் ஆகும், அதுக்கு மேலே இருக்கும். சில பேர்லாம் 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்லேயே ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே வந்து இந்த லைன் கிராஸ் ஆகுதா, இங்கே வந்து பாருங்களேன் 21 வந்து இதை கிராஸ் ஆகுது பாருங்கள், 2 லைன் கிராஸ் ஓவர் நடந்து கேண்டிலும் ரெட் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா பியரிஷ். இது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் இது நிறைய நடந்ததில் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த லைன் இங்கே பாருங்கள், இங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்கா, ப்ளஸ் இங்கே ஒரு புல் கேண்டிலும் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் புல்லிஷ். இப்போ அதை மாதிரி பேக் டெஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்கா, இங்கே பாருங்கள் ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து கீழே பேரிஷ். அந்த மாதிரி அந்த கேண்டில் கீழே இருக்கிற ஸ்கேல்பர் அப்படி தான் ஸ்கேல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் அதை கூட இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.